இன்றைக்கின்னு ரெசிபின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாதாம் பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சம்மர் ஆரம்பித்தாச்சு. இது மாதிரி ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி ஒரு சாஸ்பேனில் வந்து நான் பாதாம் வந்து ஒரு சுடு தண்ணியில் வந்து நல்லா கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு நான் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இது மாதிரி தோல் வந்து தனியாக உரித்து வச்சுருங்க ஒரு பவுலில். அது மாதிரி எல்லாத்தையும் உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக செஞ்சு காமிச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா அதை தனியாக வச்சுருக்கேன். இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா குங்குமப்பூ கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து காய்ச்சின பால் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன். அதை தனியாக வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம தோல் உரித்து வச்ச பாதாம் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து காய்ச்சின பால் வந்து கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி நைஸாக கிரைண்ட் பண்ணி தனியாக வச்சுருங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா பால் வந்து ஒரு 2 கப்பு இது மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன், காய்ச்சின பால். அடுத்தது பார்த்திங்கனாக்கா பாலில் ஊற வச்சு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ நீங்கள் சேர்க்கும் போது கொஞ்சம் கலர் கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஏலக்காய் பவுடர் வந்து ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அந்த குங்குமப்பூ வந்து நல்லா அதில் வந்து மிக்ஸ் ஆகி நல்லா கலர் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நாலு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, நல்லா அது கரையிற மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதாம் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து பாதி அளவு வர மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. திக்கான பதத்துக்கு வந்து வரணும் அந்த இது பாதாம் பால் வந்து, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைங்க. இது மாதிரி சம்மர் டைமில் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இது வந்து குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாதாம் பால் வந்து கடையில் எதுவும் வாங்கி கொடுக்காம நீங்கள் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நல்லா பார்த்தீங்கன்னா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இது வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு திக்கான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு சும்மா லைட்டாக வந்து நீங்கள் எடுத்து சும்மா லைட்டாக தூவி விட்டால் போதும். அதில் ரொம்ப போட்டக்கூடாது. ரொம்ப போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து மஞ்சத்தூள் ஸ்மெல் வந்துடும். பார்த்திங்கனாக்கா பாதாம் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கிளாஸில் வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ரெசிபி கூட.
ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.